மேற்பார்வையில் சொல்ல திரு ஆனந்த் மற்றும் விஜய் அவர்களை எங்கள் மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மன்ற தலைவர் எஸ் பிரகாஷ் அவர்களை பி லோகநாதன் அவர்கள் பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மன்றத்தில் துணைத் தலைவர் திரு ஏ முருகன் அவர்களை எம் ஆதிமூலம் அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஜே சசிபாலன் மன்ற பொருளாளர் அவர்களை எஸ் வேல்மணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வி ஆனந்த் பாஸ்கரன் அவர்களை கே கோந்தமணி அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஏ முருகன் அவர்களை இ பழனி பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எஸ் பிரகாஷ் மன்ற தலைவரை ஆனந்த் அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏ முருகன் மன்றத்து துணைத் தலைவர் அவர்களை விஜய் பிஜே அகாடமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்க அன்போடு அழைக்கின்றேன். இதைத் தொடர்ந்து தனித்திறமை போட்டி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்திறமை போட்டியில் முதலாவதாக காவேஷி ஆர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். என் பெயர் காவேஷி. நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தெல்லாம் தலை. கற்க கசர கற்பவர் கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி மறுப்பது நன்றன்று நன்றது அன்றே மறுப்பு நன்று. தீனால் சுத்தப்படும் உள்ளாக மாணவரை மாணவனால் சுத்தவது. எப்போதும் யாராவது கேட்கிறோம் அப்போதும் நினைப்பது காண்பது அறிவு. கதை தூவும் மலைக்கேணி மாணவருக்கு கதை தூவும் அறிவு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மழை. எண்ணங்கள் யானை எழுத்தன்பர் இவிழும் கண்ணங்கள் வானவருக்கு. உன்ன செய்தாது ஒருத்தர் அவஞான நன்மை செய்துவிடல். எல்லாம் விளக்கம் விளக்கன்ற சான்றோக்கு பையா விளக்கா விளக்கு. பல விசையினால் மான செய்யணும் நேரம் செய்து வாழ்ந்தார். ஒழுக்கம் மேம்படுத்தலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓமப்படும். காலத்தினால் செய்ய நன்றி சிறுவினும் ஞானத்தினால் மான பிரிது. யாரும் சோகப்பா சொல்லியிருக்கப்பட்டு
அந்த வரைக்கும் தான் ஆர்வலர் உங்களுக்கு புசை தரும். இது விஷயங்களவாத அறுபது உதவியை இருக்கு. பதினெட்டு மலைக்கேணி மாடலுக்கு பதினெட்டு அறிவு தோன்றாரு நன்று. அன்பு மன முழுதாயின் வாழ்க்கை பன்முக பயணம் அது. ஆற்றுவதாதல் பசியாற்றம் அப்ப செய்ய மாற்றுவாதல் பின். வணக்கம். தேங்க்யூ. தனித்திறமை போட்டி, பேச்சு போட்டி. சத்ரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பேச்சு போட்டி. சத்ரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம், என் பெயர் சத்ரேஷ். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிலப்பதிகாரத்தின் சிறப்புகள். ஐம்பெரு காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். இதை சேர நாட்டைச் சேர்ந்த இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இயற்றினார். இக்காப்பியம் சேர, சோழ, பாண்டிய நாடு என்ற முப்பெரும் நாட்டினை பற்றியதாகும். இக்காப்பியத்தில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்ற 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. சிலம்பினால் விளைந்த கதை என்றதால் சிலப்பதிகாரம் ஆயிற்று. கோவலன் என்னும் குடிமகனை பாட்டுரை தலைவனாக கொண்டதால் குடிமக்கள் காப்பியம் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றது. இக்காப்பியம் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த மாசாட்டுவன் என்ற வணிகனின் மகனாகிய கோவலனையும் அவன் மனைவி கண்ணகியும் நடந்த வகையான மாதவியை பற்றிய வாழ்க்கை வரலாறு கதையாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசார் பத்திரியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உளுத்து வந்து கூட்டும் என்ற பாடல் வரிகளில் இதன் முக்கிய கருத்தை நாம் அறியலாம். இதன் பொருள், அரசியலில் பிழை செய்பவர்களை அறம் என்று யமன் தண்டிப்பான். நல்ல குணம் கொண்ட பெண்களை உயர்ந்தோர் போற்றுவர். நாம் செய்த வினைக்கு பலன் கிடைத்தே தீரும் என்பது இதன் பொருளாகும். கதை சுருக்கம். கோவலன் கண்ணகியை மணந்தான். பின்பு மாதவியிடம் காதல் வசப்பட்டான். செல்வத்தை இழந்தான். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு சென்றனர். அங்கு பொய்ப்பழி சுமத்தப்பட்டு கோவலன் கொலை செய்யப்பட்டான். அதனால் சினம் கொண்ட கண்ணகி மதுரையை எரித்தாள். பாண்டிய மன்னன் செய்த தவறினால் கண்ணகியின் வாழ்க்கை பிழையானது என்று கூறியபடியே விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். இப்ப இந்த மேடை போட்டியில பங்கு பெற சின்ன பசங்க வராங்கன்னா, வரும்போதே நீங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஊக்கமா பேசுவாங்களே தவிர நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு தடுமாற்றம் இல்லாம ஒரு பேச்சு பேசுவாங்க. நீங்க இன்னும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தீங்கன்னா அவர் பேச வந்ததோட எக்ஸ்ட்ரா பேசிட்டு போவான். அடுத்ததாக பேச்சு போட்டிக்கு காவேஷி அவர்களை அழைக்கின்றோம். நான் மூலிகை பத்தி பேச போகிறேன். துளசியிலிருந்து சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். கற்பூரவள்ளி சளி, இருமல், காய்ச்சலை குணப்படுத்தும். ஆரம்பு சிறுநீரகம், சர்க்கரை நோய் குணப்படுத்தும். நித்திய கல்யாணி சர்க்கரை நோயை குணப்படுத்தும். மணத்தக்காளி வேற்றுமை வெளியேற்றும். மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் மற்றும் பலப்படுத்தும். மருத்துவமனை உடல் கற்றாழை சேர்த்தவும். அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பால்தான் ஒரு ரத்தம்
சொல்ல வார்த்தை ஏதுமில்லை சொல்ல விட வேறமில்லை தண்ணிக்கு முன்னால பாசத்துக்கு முன்னே கடவுளும் குறையில்லை அப்பாவும் வந்துட்டு இதாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிருமா தன் பாசம் ஒரு நடி நலங்களும் வாசம் மூலத்தோடு நம்ம பிடிக்கும் எதிர்காசம் ஒன்ன போல பூமி இல்லை ஒன்ன விட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதுமில்லை சொல்ல விட வேதுமில்லை கண்டிக்கு முன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் திறனில்லை தேங்க்யூ. இந்த பாட்டை யாரு சொல்லி கொடுத்தா? பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? நாட்டுப்புற பாடலா இது? பாட்டுக்கு ஒரு ஜோரா ஒரு கை தட்டலாமா? வெரி குட். பாட்டு வாங்க. இந்த பழங்கால பாடலை எடுத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக நடன போட்டி. மேலும் மேடை போட்டிகளில் பெயர்களை பதிவு செய்து கொள்பவர்கள் விரைந்து வந்து தங்களது பெயர்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேடை போட்டியில் தொடர்ந்து கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பெயர்களை வந்து விரைந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு ஏதோ சொன்னா என் பிளட் சுடாகுது என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet Don't
சிறப்பான நடனம். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். உங்களுக்கு நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸ்லோவாக போயிருந்த ஒரு இடத்துல ஒரு வைப் ஒன்று கொடுத்துட்டு போனாங்கல்ல, அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் அது. தேங்க்யூம்மா, நன்றி. நடத்தின்னு வராங்க. முழுக்க முழுக்க காரணம் எங்கள் தாய்மார்கள். நீங்கள் ஒருத்தவங்க தான் எல்லாருமே. எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எங்கள் தாய்மார்கள் நீங்கள் தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் இளம்பறவை யூத் கிளப் சார்பாக, மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடை போட்டியின் தொடர்ச்சியாக விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பெயர்களை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு PM கல்யாண சுந்தரம் அவர்களை, MLA அவர்களை அன்போடு வருக வருக என்ற ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். टाइगर மனசுல ஜெயிச்சிட உரித்தானவ நடக்குற நடமுயலா முடிவதுக்கு செய்யலா கனவில்ல இவிழியலா நல்ல முதல் அடிபர தலைவர் அறப்பற தனி தொல்ல பல வெயிலா அட நூறுக்கு டயலா செதுக்குற என்ற ஜெயிலா முதல் தலைவர் தலைவர் அறப்பற அலுப்ப பார்த்தவ உங்க விசில கேட்டவ அவனும் பேரனோ ஆட்டம் போட வெப்பவன் ஏறக்கும் நாலு பேரு பரிக்க 100 பேரு முட்டி சவத்த எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு टाइगर का हुक्म நீ எண்டு காடு வச்சா இவன் என்ன மாத்தி வப்பா நீ குழிய பறிச்சு வச்சா இவன் மலையிலே இருப்பா சுத்தி அடிக்கிற லத்திக்கிட்ட சுத்தினா அந்த கத்தி எல்லாம் போட்டிதா கண்டபடி நீ கம்பெடுத்து சுத்துனா உச்சந்தால இலகிடிதா நரச்சிரு சின்ன முறைக்கா துறக்கிட்ட வந்து குறைக்கா சிறையில சிக்கி தொலைக்கா மன்ற தலைவர் எஸ் பிரகாஷ் அவர்களை அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு முன்னாடி போட்டியை வரவேற்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களை புத்தொழுக்கு ஏற்றி விழாவை சிறப்பிக்குமாறு மிக தாழ்வுடன் அழைக்கின்றோம்.
விழாக்கு சங்கிலியாக விளம்பர முப்பதாம் ஆண்டு பரிசளிப்பு கலாரசுந்தரம் அவர்களுக்கு சங்கிலியாக பரிசளிப்பு விழா இனிதே ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள், இத்தொகுதி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PML கல்யாண சுந்தரம் அவர்களையும் மன்றத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். கடந்த ஜனவரி அன்று நடைபெற்ற பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற பரிசளிப்பு விழா ஆண்டுதோறும் ஜனவரி 26க்கு அடுத்து வர சனிக்கிழமைகளில் நடைபெற்றது வழக்கம். இந்த வருடம் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்ற பிறகு இவ்விழாவினை மேலும் சிறப்பிக்க அவர்கள் நல்ல பரிசு பொருட்களை உங்களுக்கு வழங்குவதற்காக சிறிது காலம் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கான பரிசு பொருட்களின் மதிப்பு உங்களுக்கு நீங்கள் பெற்று செல்லும் போது தெரியும். அதனால் இது தாமதமாகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம். அவர்களின் உழைப்பு இந்த பரிசளிப்பு விழாவிலும் இந்த மேடை அலங்கரிக்கப்பட்ட தோரணையும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுமக்கள் அனைவரும் மன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்கள், நீங்கள் உங்களுக்கான தலைவரை திரையில் தேடாமல் நமது ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களை போன்று தரையில் உள்ள நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து முன்மாதிரியாக ஏற்று மேல்மேலும் நல்ல செயல்களை ஊருக்காக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள திரு PML கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இளம் பறவை யூத் கிளப்பினுடைய அதுவும் குறிப்பாக நமது சஞ்சீவ் நகரில் ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக இதை தொடர்ந்து நடத்தி இதற்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கின்ற பெரும் ஆதரவோடு இதை நடத்துவது வந்து பெரும் கடினம். ஏன்னு சொன்னால் அனைவரும் இளைஞர்களை ஒன்றுபடுத்தி இருக்கின்ற ஊர் மக்களை ஒன்றுபடுத்தி அதில் குறிப்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்தி எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நடத்தியதற்கு இந்த இளைஞர் பறவை யூத் கிளப்பினுடைய புதுசாக பொறுப்பேற்கின்ற தலைவர், செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்தையை நான் சொல்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, மேலும் மேலும் இந்த இளம் பறவை யூத் வந்து நல்ல முறையிலே இருக்கின்ற இளைஞர்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்ககிட்ட லேப்டாப் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா செல்போன் கொடுத்துருவாங்க. செல்போன் கொடுத்து அதை விளையாட்டோம். நேரடியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கலக்கிற பிள்ளைங்க யாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஆடி விளையாடுறது கிடையாது. அவங்களுக்கு ஒன்று படி இல்லைன்னா செல்போனில் கேம் விளையாடு. அப்படிதான் இன்னைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேயே, அதாவது அந்த ஃபோனு எப்படிலாம் போதும், ஒரு ஃபோன் எல்லாம் ஒரு குழந்தை இருக்க மாட்டேது.
ஒரு செல்போன் இல்லைன்னா ஒரு பையன் இருக்க மாட்டான், சண்டை போடுறான், எனக்கு போன் வாங்கி கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறக்கூடாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான யூத் கிளப்பு, இந்த மாதிரி இளைஞர் மன்றம், இவங்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி நிறைய பரிசளிப்பு நிறைய விளையாட்டு போட்டிகள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கல்வி முக்கியமோ அந்த அளவுக்கு விளையாட்டு முக்கியம். அதான் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கிராமந்தோறும் பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில ஆலங்குப்பத்தில் கேட்டாங்க, அவங்களுக்கு நாங்க வந்து வாலிபால் விளையாடுறதுக்கு லைட் வசதி நாங்க செஞ்சு கொடுக்குறோம், இந்த வாரியர் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லி கோயிலுக்கு ஏற்ற மாதிரி கேட்டாங்க. இப்போ அண்ணனைகளை கேட்டாங்க, அவங்களுக்கும் நான் பார்த்தீங்கன்னா லைட்டு அந்த பைப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா ஆகும். அதை நாங்கள் என்னுடைய அறக்கட்டளை மூலியமாக செய்தோம். அதே மாதிரி இந்த இளம்பறவை யூத் கிளப் வந்து எனக்கு கேட்டாங்க, நீங்கள் ஒரு நல்ல இடமா அந்த கோயில் பக்கத்தில் சொல்லிடுறாங்க. அவங்களும் 2-3 நாளுக்கு ஒரு வாரத்துக்குலாம் சொன்னாங்க என்கிட்ட. அவங்களுக்கும் லைட்டும் அந்த பைப்பும் என்னுடைய அறக்கட்டளை மூலியமாக நான் இலவசமா தரேன்னு சொல்லிக்கிறேன். நிச்சயமாக நீங்க நாளைக்கு வெளியில கூட நான் கொடுக்குறதா இருக்கேன். அவங்க இந்த 3 நாள் ஃபங்க்ஷன் கொடுத்து சொல்லிடுறாங்க. சீக்கிரமா என்கிட்ட வாங்கிட்டு வந்து நீங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு, அதாவது லைட் போட்டு விட்டா ஒரு ஈவினிங் நேரத்தில், அதாவது சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால மற்றவங்க தன் பிள்ளை வந்து படிப்புல எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி விளையாட்டுலையும் அவர்களுக்கு பிசிக்கலா, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிசிக்கலா இல்லை, நல்லா திறமையா இருக்கிறாங்க, புத்தகத்துல நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. ஆனா உடல் ரீதியா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா சுகரு, பிபி, இந்த மாதிரி நிறைய ஒரு காலத்துல 70 வயசு 80 வயசு தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு 30-35 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் பருவம் பார்த்தீங்கன்னா மாறுது. பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம இயற்கையாக, அதாவது ஆர்கானிக் ஃபுட்டு வந்து நீங்க சாப்பிடணும். உங்க பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து உணவுக்கு நீங்க போங்க. கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, கம்ம அடை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய இயற்கை உணவு நம்ம ஊர்ல விளையக்கூடிய உணவுகளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஒரு ஆரோக்கியமான, நம்ம எவ்வளவு நம்ம பிள்ளைதான் நமக்கு வாழ்க்கை. ஒரு பெற்றவங்களுக்கு என் பிள்ளை ஒரு மரம் வச்சா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? பிற்காலத்துல இந்த மரம் நமக்கு நல்ல காய் கனி கொடுப்போம், பழம் கொடுப்போம் நினைப்போம். நம்ம ஒரு பிள்ளைய வளர்த்தா நமக்கு முடியாத காலத்துல, நமக்கு வயசான காலத்துல, நமக்கு முடியாத காலத்துல என் பிள்ளை எனக்கு கூட நிற்பா, என் பொண்ணு என் கூட நிற்கும், என்னை என் பொண்ணு காப்பாற்ற நினைப்பான். அப்ப அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு ஊட்டச்சத்து, நல்ல உணவு, இதெல்லாம் தயவு செய்து இப்பயே நீங்க விழிப்புணர்வு இருங்க. ஏன்னா இந்த கொரோனா காலம் வந்திருக்குது. இந்த கொரோனா காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இறந்துருப்போம். அதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம சரியான உணவு, நம்ம சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தா. பிளாஸ்டிக் பொருள்ல இப்ப பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு ரிசர்ச் பார்த்தேன், நம்ம சாப்பிட்ற உணவுல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் சாப்பிட்றோம். அப்போ நம்மளுடைய பிளட்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டென்ட், அதாவது பிளாஸ்டிக் உடைய பிளட்ல நம்ம பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதனாலதான் கேன்சர் வருது. அதனால தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுங்க. பிளாஸ்டிக் இல்லாத நகரமா தான் நம்ம உலக நகராட்சி மூலியமா நம்ம பகுதியை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிடணும். அதனால பிளாஸ்டிக் இல்லாம நகரமாக இது வார்டாக மாத்திக்கிறாங்க. அதுக்கு நிறைய அரசாங்கம் மூலியமாக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திடும். அதனால தயவு செய்து மக்கள் எல்லாம் நம்ம அந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாம நல்ல உணவு, இப்போ பிள்ளைங்களுக்கு நீங்க 4 பிளாட்டு 4 ஏக்கர் நிலம் முக்கியம் கிடையாது, நல்ல இருட்டான ஃபுட்டு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை அனைவரும் பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூத் கிளப், இளம்பறவை யூத் கிளப் வந்து மேலும் மேலும் இந்த பகுதிக்கு அடுத்த ஆண்டு நீங்க சிறப்பாக நடத்த வேண்டும். உங்களுக்கு எல்லா காலங்களிலும் உதவியோடு இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றி, வணக்கம். பிஜே டான்ஸ் அகாடமியின் சார்பாக ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெறும்.
நம்ம பேரு தலைவனோட பேரு பேசுறேன் கலாக்காட்ல ஃபேமிலி வழி கச்ச கடுக்க நிகர போது நின்று ಕುರ್ಚಿನಿ ಮಾತಾಡಕ್ಕೆ మరి నాకేమో సంగతియో కలిస్తివి మేకలేమో వందలుగా మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్కముట పెరిగిపాయ ఆడపచ్చగాళ్ళ చుట్టాలిస్తివి మరి నాకేమో దుఃఖగండ పోగలిస్తివి నానిస్తిలో దుకాలేమో తగా మెరిగిపాయ నాకు పెట్టిన పోగలేమో పీలి కలై తిరిగిపాయ ఏ రసిక రాజుగో మరి నా దాసు బాలగుంటో ఎప్పుడు ఇంత కిరికిరి பெண்ணெல்லாம் பொய்யா என்னை காதல் இல்லையா நீ சொல்லாத சொல்லு நான் வாழவில்லையா உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறதே நீ தான் என் காதல் என்று சொல்லவா Music. பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா ஷாம்பெயினதான் திறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா இடி இடிச்சா என் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான் குட்டி மக்கதா நம் கூட்டணி பார்த்தி விட்டுதான் போமாட்டணி சத்தம் பத்தாது விசில் போடு சுத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு என்னம்பி என்னம்பா விசில் போடு GOAD விசில் போடு ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு என்னம்பி என்னம்பா விசில் அடி என்னோடு பெண்ணெல்லாம் பொய்யா பிஜே டான்ஸ் அகாடமி மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றி. இளம்பரவை கிளப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றி. கைத்தட்டல் பத்தல. இவங்க வேற ஊருக்கு போயிட்டு நாங்கள் ஆடும்போது சொல்லுவாங்க, சஞ்சீவ் நகரில் போய் ஆடணும் எப்படி கைத்தட்டினாங்க தெரியுமா சொல்லுவாங்க. அந்த அளவு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுங்க பார்ப்போம். நன்றி நன்றி. இந்த நடனத்தை தொடர்ந்து திரு PML கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களை பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம்.
அற்புதமாக நடனமாடிய நறுமுகை மற்றும் மாதேஷ் அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் பத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடு இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சல அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல நெருப்புதானே நெஞ்சல ஒவ்வொன்றுக்குள்ள பொண்ணம் என் நெஞ்சுக்குள்ள நின்னம் கொஞ்சமாக போய் பிச்சு தின்னம் அவ மொத்த பார்த்த சொன்ன அது மின்னும் பொண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா ஒவ்வொன்றுக்குள்ள பொண்ணம் என் நெஞ்சுக்குள்ள நின்னம் ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆக்ஷன் ஆக்ஷன்.
வந்தாப்ல வந்தாப்ல ஒரு சிறப்பான நடனம் பார்த்தீங்க. இன்னும் கொஞ்சம் வைப்பு ஏற்றி விட்டு போயிட்டாங்க பசங்க எல்லாரும். ஆலங்குப்பம் ஊர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஊரில் ஆரோவில் நிறைய பணி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இன்னும் வரல இருந்துட்டு இருக்கிறாங்க. சஞ்சீவனருக்கு ஆலங்குப்பம் ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, நல்ல அறிவு பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க. இங்கே இளம் பறவைன்னு ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது. திரு சரவணன் அவர்கள் தான் முத ஆரம்பித்து விதை போட்டிருக்காங்க. இன்னைக்கு பிரகாஷ், முருகன் எல்லாருமே வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்குறாங்க. இது ரொம்ப நீங்கள் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். மனசார வாழ்த்துல ரொம்ப மேலும் 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 இந்த ஊர் மக்கள் வந்து சிறப்பாக வரணும். உலகத்தில் இங்கேருந்து போன நிறைய இளைஞர்கள்லாம் அங்கேருந்து பல நாட்டுக்கு போயிருக்கிறாங்க இந்த ஊர்லேருந்து. அதனால் ரொம்ப பெருமையாக வருவேன், கர்வமாக இருக்கும் இந்த இடம் வரும்போது. நம்ம ஊருடா சஞ்சீவனகர், நம்ம ஆலங்குப்பம்டா, ஏன் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களான்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டில் வருவேன். அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க அதே மாதிரி நல்ல வாய்ப்பு, நிறைய பரிசுலாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நிறைய இன்னும் இளைஞர்கள் நிறைய வந்து கலந்துக்கணும்னு தான் என்னோட அன்பான வேண்டுகோள். இந்த மாதிரி சான்ஸ் எங்குமே கிடைக்காது. இந்த மேடைகள் இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா குழந்தைங்க இன்னும் நிறைய குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க. தயவுசெய்து இந்த ஊர் மக்கள் எப்போதுமே ஆரோவில்ல ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்குது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா. இங்கே நிறைய பேர் ஆரோவில்லைனா இருக்காங்க, நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, பல நாடுகளில் போயிருக்காங்க. வருங்கால தலைமுறைக்காக என்னுடைய சார்பாக, இறைவன் சார்பாக, ஆரோவில் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ முருகன் எல்லாருக்கும். பிஜே நடனப்பள்ளி மாணவ பங்கு
புட்ட சாங்க என் உன்னை தாண்டி பார்த்த என் கூட வர கேட்ட நிலவைய கையோட நீ குட்டி வரடி என் மதர் பிராமிஸ் போட்ட நான் உன்னை தர மாட்டேன் நீ உள்ள வர கண்ணுக்குள்ள வச்சுக்கிறடி உன்னை பத்தி பேசும்போது திட்டிக்கிட்டடி பாடலாம் பத்திக்கிட்டடி என் மாமா மச்சா எல்லாம் இனி பிடிக்காரங்கனா நீ சட்டையெல்லாம் போட்டுக்கிறடி बिम्बिलिकी पिलापी इधर बलमा बना माटी जिलेबी बिम्बिलिकी पिलापी Thank you.
ரஜினி கேசிகா கார்த்திகா கார்த்திகா ஹேரசி ஹேரசி சோபா நிலக்கரிக்கு சிவா அமிர்தா சுமதா சுபத்தா அரகாசி விஜயலட்சுமி விஜயலட்சுமி
Thank you.